ஒரு துண்டு பிரெட்டுக்குள்ள சிமெண்ட் போட்டா நம்ம வீட்ல இருக்கிற ஒரு பெரிய பயங்கரமான பிரச்சனைய தீர்க்கலான்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ரகசியம் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் கடையில விக்கிற விலை அதிகமான பொருட்களுக்கு நான் காசு செலவு பண்றத நிறுத்திட்டேன். இது எப்படி இவ்வளவு நல்லா வேலை செய்யுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா இன்னைக்கே இதை ட்ரை பண்ணி பாப்பீங்க. சரி, இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் சிமெண்ட் எடுத்துக்கோங்க. நம்ம வீடு கட்ட பயன்படுத்துவோமே அதே சிமெண்ட் தான். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் டூத் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. பேஸ்ட் வெள்ளையா இருந்தாலும் சரி இல்ல வேற கலரா இருந்தாலும் சரி, உங்க வீட்ல எது இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி நல்ல ஸ்மூத்தா வர்ற வரைக்கும் கலந்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கண்டிப்பா உங்களுக்கோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இருக்கும். பெரும்பாலும் இது கிச்சன், துணி துவைக்கிற இடம் இல்ல பாத்ரூம்ல வரும். அங்க வர்ற பூச்சிகள் உண்மையாவே நம்மள பயமுறுத்தும். ஆனா கவலைப்படாதீங்க, இந்த டிப்ஸ் ரொம்ப எளிமையானது, செலவே இல்லாதது, ஆனா பயங்கரமான ரிசல்ட் தரும். எல்லாம் கலந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பழைய பிரெட் துண்டுகளை எடுத்துக்கோங்க. பிஸ்கெட்டை விட பிரெட் தான் இதுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா பிரெட்டோட வாசனை பூச்சிகளை சீக்கிரம் ஈர்க்கும். அந்த பிரெட்டை சின்ன சின்னதா பிச்சி நாம செஞ்சு வச்சிருக்க அந்த பேஸ்டோட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அந்த பேஸ்ட் பிரெட்டோட எல்லா பக்கமும் ஒட்டணும். உங்களுக்கு அதிகமா வேணும்னா எல்லா பொருட்களையும் அப்படியே டபுளா எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு காலி பிளாஸ்டிக் பாட்டிலை எடுத்து அதோட அடிப்பகுதியை மட்டும் கட் பண்ணி சின்ன கிண்ணு மாதிரி செஞ்சுக்கோங்க. இதுக்குள்ள நாம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பேஸ்ட் கலந்த பிரெட்டை வைங்க. இது பூச்சிகளுக்கான ஒரு பொறி மாதிரி. இது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப சொல்றேன். நாம செஞ்சிருக்கிறது கரப்பான் பூச்சி, எலி எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான மருந்து. பிரெட்டோட வாசனையும் சர்க்கரையோட இனிப்பும் பூச்சிகளை ஈர்க்கும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற சிமெண்ட்டும் டூத் பேஸ்டும் அவங்களோட செரிமான மண்டலத்தை பாதிச்சு உடனே அவங்கள அழிச்சிடும். இத உங்க வீட்ல பூச்சிகள் வர்ற மூலைகள்ல வைங்க. குறிப்பா கிச்சன் அலமாரி, தானியங்கள் வைக்கிற இடம், கேஸ் அடுப்புக்கு அடியில, சிங்க் பக்கத்துல, பாத்ரூம் ஓட்டைகள் கிட்டன்னு எல்லா இடத்துலயும் வைக்கலாம். வெயில் காலத்துல கரப்பான் பூச்சி தொல்லை அதிகமா இருக்கும்போது இது இன்னும் நல்லா வேலை செய்யும். கடையில வாங்குற கெமிக்கல் பொருட்களை விட இது ரொம்ப பாதுகாப்பானது, செலவும் கம்மி. இன்னைக்கே இதை செஞ்சு பாருங்க. பூச்சிகள் எல்லாம் காணாம போறது நீங்களே பார்ப்பீங்க. ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு வந்து சொல்லுங்க. அடுத்த வீடியோல இன்னும் நல்ல டிப்ஸோட பார்க்கலாம். நன்றி.